செவந்து வரும். கொஞ்சம் கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பிளான்டாக ப்ரிப்பேராக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் அழகாக செய்யலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கீப் ஃப்ரைங். இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக நாங்கள் பாதி சாப் பண்ணதை கடைசியாக நம்ம சாதம் ரெடி ஆனோன்னு போடலாம். இப்போது டொமேட்டோ இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். கீப் ஃப்ரைங். அதே ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம அரிசி நம்ம கடைசியாக ஆட் பண்ணுவோம். பார்த்துட்டே வாங்க. கீப் ஸ்டரிங். நல்ல மிதமான இளம் சூடுலேயே இருக்கட்டும். ரொம்ப ஹீட்டானாலும் அடிப்பிடித்துரும் பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா மிதமான ஹீட்டில் வச்சுட்டு அழகாக நம்ம ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம். கவனம் தேவை.